morning. 27வது கேள்வி செய்யணும் என்று 26வது கேள்வி பூரா விளங்கப்பட்டு விட்டான். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லிக் கொள்ளுவோம். 27வது கேள்வி எவ்வளவு சிக்கலா இருக்கா நினைக்கிறேன். பாருங்க, திண்ம அமோனியம் கார்பனேட். அமோனியம் கார்பனேட் திண்ம நிலையில எடுக்கப்பட்டிருக்கு. அமோனியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகை, அமோனியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிகை பெறப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு யூரியா தயாரிப்புல ஒரு படியாக கிடைச்சிருக்கு. யூரியா தயாரிப்புல இந்த ஒரு படி உங்களுக்கு வரும். இந்த வெப்ப பிரிகையில NH3யும் CO2 வருவதாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்க உங்களுக்கு யூரியா அமோனியம் கார்பமேட் எங்களுக்கு என்ன ஒரு மீளுந்தாக்க சமநிலையை உருவாக்கக்கூடிய தொகுதியை பற்றி கதைச்சு. இந்த பிரிகை தாக்கம் தந்திருக்கு. இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில பௌதீக நிலைகள் கவனிக்கப்பட வேண்டும். இசமானபடி தாக்கம் சமப்படுத்தப்பட்டும் இருக்க வேண்டும். 30 பாகசியில் திண்மத்துடன் சமநிலையில் இருக்கும் வாயுக்களின் மொத்த அமுக்கம் 0.1 தர 15 பாஸ்கல் தாக்கத்தின் சமநிலை மாறிலியை கணிக்க வேண்டும் சொல்லி மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு. இந்த கார்பமேட் தான் பிரிகை அடைஞ்சு NH3யையும் CO2வையும் உருவாக்கும். அப்ப இந்த பிரிகையில உருவாகிற NH3யும் CO2வும் பீசமானம் 1:1 சொன்னாரு. இவற்ற மூல் என்னண்டா இவற்ற மூல் 2 என்ன இருக்கும். இதனுடைய அமுக்கம் B என்றா இதனுடைய அமுக்கம் 2P இருக்கும். பீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன். ஏனைய நிபந்தனைகள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதாலே அமுக்கவும் பீசமான விகிதத்துக்கு இங்க சமனாக இருக்கு. அப்ப இந்த தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு 0.12 மூலன்னு சொல்லி 1.2 தர 15 பாஸ்கல்னு சொல்லி. இது திண்மமாக இருக்கிறதால இதுக்கு என்ன இருக்காது, தொகுதிக்கு அமுக்கம் இருக்காது. ஆகவே தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் P total என்பது அமோனியாவினுடைய பகுதி அமுக்கம் CO2 பகுதி அமுக்கமாக இருக்கு. அதாவது 3P சமன் மொத்த அமுக்கம் 0.12 தர 15 பாஸ்கலாக இருக்கும். இதுல இருந்து நாங்கள் P எழுவா மாற்றம் செய்யலாம். P அதாவது CO2 பகுதி அமுக்கத்தை காணணும். CO2 பகுதி அமுக்கம் உங்களுக்கு 4 தர 13 பாஸ்கல் என அமையும். இதுல ஒரு 100 எடுத்தீங்கன்னா 12 தர 13 வரும். 3ஆல பிரித்தா 4 தர 13 வரும். சரிதான். உங்களுக்கு கேட்டு இருக்குது சமநிலை மாறிலியை கணிக்கன்னு சொல்லி. சமநிலை மாறிலி KP நாங்கள் இதுல கணிக்கலாம். சமநிலை மாறிலி KP கோவி எழுதினீங்கன்னு சொன்னால் 2P முழுவதன் ஸ்கொயர்ட் இன்டு P என்று வரும். KP சமன் 4P3 பண்ணுறது. உங்களுக்கு பெருமானம் தெரியும் 4 தர 13. ஆகவே அதை கொண்டு நீங்க இதுல பிரதிட்டீங்கன்னு சொன்னால் இது இலகுவாக வரும் KP-க்குரிய பெருமானம். சரியா? உங்களுக்கு 4 தர 13 3ஆம் அடுக்கு. சரி, எனக்கு 2.56 தர 11 பாஸ்கல் கியூப் கொண்டு வந்தது. உங்களோட விடையில ஏதாவது சிக்கல் இருந்தா எனக்கு சாட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரின்னு சொல்லுங்க. சரிதான். இது ஒரு சாதாரணமான கேள்வி. ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் சமநிலை அமுக்கத்தோட இந்த தாக்கியினுடைய அமுக்கம் சம்பந்தப்படாது. ஏனென்றால் அது திண்ம நிலையில காணப்படுது. திண்மங்களுடைய அமுக்கத்தை நாங்கள் புறக்கணிக்கலாம். சொல்லணுமா? சொல்லுங்க.
இப்ப உங்களை கேசி கேட்டதா? நீங்கள் கேசிக்களால கேபி காணணும்னு சொன்னால் இதுல இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க? அமுக்கத்தை நீங்க மூல் காண்றதுக்கான எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு இதுல என்ன செய்யல. சரி, வெப்பநிலை தரப்பட்டிருக்க, நீங்க மூளை காணுங்க. வெப்பநிலையை மொத்த அமுக்கத்தையும் பயன்படுத்தி மூல் சரிவு காண்றீங்க. சரிவு காணலாம் தானே. இதுல பிவி சமன் என்ஆர்டியில உங்களுக்கு கேசி வேணும் என்று சொன்னால் NH3 சரிவின் ஸ்கியாடும் CO2 சரிவும் வரும். சரிதானே? அப்ப உங்களுக்கு கனவுல பற்றி இப்ப கதை தேவையில்லை, சரிவை நேரடியாக நீங்கள் காணலாம். பி சமன் CRT உங்களுக்கு அமுக்கம் மொத்த அமுக்கம் தான் இருக்கு. மொத்த அமுக்கம் 3ல இருப்பாங்க, அது நீங்கள் மொத்த அமுக்கம் கணிக்கணும். மொத்த அமுக்கம் நான் சொன்ன மாதிரி இதுண்ட பிரிகையில தான் அமோனியாவும் CO2 உருவாக்கப்படுது. அப்ப அமோனியாவுக்கும் CO2க்கும் பி சமானம் 2 கொண்டா இந்த சமநிலையில இதுண்ட மூலும் 2 கொண்டா தான் இருக்கு. நான் நேரடியாக மொத்த அமுக்கம் தந்தாலே அமுக்கத்துக்குள்ளால போயிட்டேன். இப்ப நீங்கள் இந்த இடத்துல வந்து பௌதிக முக்கம் காணும். அப்ப CO2 சரிவு காண போறீங்க என்றால் 4 தர 10 போட்டு CO2 சரிவு தர 8.314 தர 303 கெல்வின் என்று போட போறீங்க. இதுல இருந்து CO2 காணுங்க. இந்த NH3 சரிவானது 2p. NH3 பௌதிக முக்கம் 2p. நீங்க B தான் 4 தர 13 போட்டு, அப்ப 8 தர 13 போட்டு NH3 சரிவு 8.314 தர 303 போட்டு, இதுல இருந்து CO2 சரிவையும் NH3 சரிவையும் நீங்கள் கணிக்கலாம். அப்படி கணிச்சு கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேசி வரும். அமுக்கத்தை தந்துட்டு கேபி கேட்டிருக்கிற முறையில நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் நேரடியாக கேபியை கணிச்சுட்டேன். இல்ல கேசி தான் கேட்டாலும் நாங்கள் இப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. அமுக்கம் தெரியும், கேபியை காணலாம். அப்ப உங்களுக்கு கேபி சமன் கேசி இன்டு RT டெல்டா. கேபி தெரியும், கேசி கேட்டிருக்கு 6.314 வெப்பநிலை 303 டெல்டா எம் 10 வரும், 3 வரும். விளைவு வாயு எண்ணிக்கை 3. இது கழிக்க கூடாது, இது திண்மணியில. அப்ப உங்களுக்கு கேபிக்கு இதுல நான் கணிச்ச மாதிரி 2.56 தர 10 சமன் கேசி இன்டு 8.314 தர 303 முழுவதன் கனம். இதான் உங்களோட கேசிக்குரிய பிரமாணமாக இருக்கு. உங்களுக்கு அப்ப விட வர இல்லையா? இப்போ ஓகேயா? நீங்கள் மூலண்டு 2n எடுத்து போட்டு பிஏ கொண்டு வந்து பிரிச்சிருக்கு. ஆனா சமன்பாட்டின் கோவையில சரிவுதான் எங்களுக்கு தேவை. அப்ப நாங்கள் மூல சரிவா கனவுளவால பிரிச்சு சரிவாகவே நேரடியாக காணிக்கலாம். பிவி சமன் என்ஆர்டில பி சமன் CRT என்று எடுக்கலாம். சரிதானே? இப்போ பௌதிக அமுக்கத்தை நீங்க இந்த தொடர்புகளால கொண்டு வரலாம். மூல் 1:2 அண்டா அமுக்கமும் 1:2 விளங்குதா? விளங்காட்டா நீங்க கதைச்சு கொள்ளுங்க. ஆரம்பத்துல கார்பமேட் மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் நான் அமோனியாவுக்கும் CO2க்கும் பி சமானம் 1:2 சொல்லியிருக்கேன். ஏற்கனவே அமுக்கம் இருந்திருந்தால் அதையும் கன்சிடர் பண்ண வேண்டி வரும். 28வது கேள்வியில அமோனியம் குளோரைட் தந்திருக்கு. அமோனியம் குளோரைட் இந்த வெப்ப பிரிகை பற்றி உங்களுக்கு தெரியும். அமோனியம் குளோரைட் இந்த வெப்ப பிரிகையில அமோனியாவும் HCl-ம் வரும். அமோனியாவும் HCl-ம் வரும். மூடிய தொகுதியா இருந்தால் HCl-ம் அமோனியாவும் தாக்கி மீண்டும் அமோனியம் குளோரைட் வரும். அமோனியம் குளோரைட் வெண்ணிற திண்மம் என்று படிச்சிருக்கு. திண்மம் NH4Cl மேற்கூறிய சமன்பாட்டின் வழி பிரிகை அடைந்து P பாஸ்கல் அமுக்கத்தில் சமநிலை அடைந்தது என்று சொல்லியிருக்கு. சமநிலை மாறிலி KP மொத்த அமுக்கம் P ஆகியவற்றுக்கு இடையே தொடர்பை பெறுகிறன்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்கேயும் அதே விஷயம் தான். என்னன்னு சொன்னால் இந்த தொகுதி சமநிலையில இருக்க P டோட்டல் P என்று தந்திருக்கிறோம். மொத்த அமுக்கம் P என்று தரப்பட்டிருக்கு. இது திண்மம்.
இந்த திண்மத்தின் பிரிகையில உருவாகிற அமோனியாவுக்கும் HCl-க்குமான பீசமான 1:1. ஆகவே இதனுடைய அமுக்கம் இதனுடைய அமுக்கம் சமன். இந்த ரெண்டின்டையும் அமுக்கங்களுடைய கூட்டுத்தொகை பிக்கு சமன். வேற நீங்கள் B1 என்று எடுத்தால் இதுவும் B1 பீசமான 1:1. மொத்த அமுக்கம் என்பது பௌதிக அமுக்கங்களுக்கு கூட்டுத்தொகை. இது திண்மம். ஆகவே இவருக்கு அமுக்கம் கருதக்கூடாது. P சமன் 2P1. P1 வந்து மொத்த அமுக்கத்தின் 10 நீங்க சொல்லிக்கணும். சரியா? உங்களுக்கு அமோனியாவின் பௌதிக அமுக்கம் என்னன்னு மொத்த அமுக்கத்தின் அரைவாசி. HCl பௌதிக அமுக்கம் மொத்த அமுக்கத்தின் அரைவாசி. கேட்ட கேள்வி வந்து முதலாவது KPக்கும் Pக்கும் இடையிலான தொடர்பு கேட்டிருக்கு. KPக்கும் Pக்கும் இடையிலான தொடர்பு நீங்கள் சாதாரணமாக பிரதியிட்டு எடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு. சரி, இப்ப KP வந்து அமோனியாவின் பௌதிக அமுக்கம், അതിന്റെ വീസമാണ് കൊണ്ട് HCl-ന്റെ പൗതികം. അപ്പോൾ P/2 into P/2. അപ്പോൾ Kp வந்து P² 400. தான் இந்த முதலாவது கேள்வி முடியாக இருக்கு. அடுத்த கேள்வி என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னால் சைவரசம் ஒரு மூல் திண்மம் என்று சொல்லி இருக்கு. ഇതിന്റെ சைவரசம் ஒரு மூல் திண்மம் எடுக்கப்பட்டிருக்கு. அமோனியம் குளோரைடிന്റെ சைவரசம் ஒரு மூல் திண்மம் 4.1 டெசிமீட்டர் கனம் குடுவைக்குள்ள கனவளவு 4.1 டெசிமீட்டர் கனமா குடுவைக்குள்ள 600 கெல்வின் வரை வெப்பமேற்றப்பட்ட போது, அப்ப சமநிலை வெப்பநிலை வந்து 600 கெல்வின் 600 கெல்வின் வரை வெப்பமேற்றப்பட்ட போது பிரிகை அடைந்து சமநிலையில் KP வந்து 4/16 பாஸ்கல் என்று சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு KP வந்து தந்திருக்கு 4/16 பாஸ்கல். சமநிலையில் KP 4/16 பாஸ்கல். முதலாவது சமநிலை தொகுதியின் மொத்த அமுக்கம் கட்டி இது முதலாவது சொல்லி அதன் பகுதியாக இருக்கிறதால நாங்கள் இதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் மொத்த அமுக்கம் தான் P. ஆகவே KP தெரியும் 4/16 பாஸ்கல். B² இந்த 4 மேல வந்து பெருக்கும் 4. ஆகவே உங்களுக்கு P வந்து √2 வரைக்கும் 4/13 பாஸ்கல். இதுதான் மொத்த அமுக்கம். இது வந்து தொகுதியின் மொத்த அமுக்கம் P. ஏன் சமல்ல கோவையில P என்று போட்டது மொத்த அமுக்கத்து தானே, அதனால தானே அரைவாசி என்று போட்டிருக்கோம். P1 தானே பௌதிக அமுக்கம். அப்ப உங்களுக்கு KP தெரியும். KP தெரியுமான்னு சொன்னால் தொகுதியின் மொத்த அமுக்கத்தை முதலாவது சமன்பாடுல பிரதியிட்டாலே வந்துடும். அதே பகுதி கேள்வி என்றால நாங்கள் திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 4/13. கேள்வி என்னென்றால் சமநிலை தொகுதியின் மொத்த அமுக்கம் சமநிலை தொகுதியின் மொத்த அமுக்கம் கண்டுட்டு 4/13. சமநிலையில் அமோனியம் குளோரைடின் கூட்டற்பிரிகையின் அளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கூட்டற்பிரிகையின் அளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அது சைவரசம் ஒரு மூல் அமோனியம் குளோரைட்ல இருந்து பிரிகை அடைஞ்ச மூளை X மூல் என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப இங்க NH3 X மூல் உருவாகி இருக்கும், HCl X மூல் உருவாகி இருக்கும். நீங்கள் எப்படி வளமையா செய்கிறீர்கள் தானே, அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. சைவரசம் ஒரு மூல் அமோனியம் குளோரைட்ல இருந்து பிரிகை அடைஞ்ச அமோனியம் குளோரைட் மூல் X மூல் என்றால் உருவான அமோனியாவின் மூலம் X மூல், HCl மூலம் X ஆக இருக்கு. இப்ப இந்த கேள்வியில எங்களுக்கு என்னென்ன தந்திருக்கு? கனவளவு தந்திருக்கு, வெப்பநிலை தந்திருக்கு, மொத்த முகம் கணிச்சிட்டோம். மொத்த முகத்துக்கும் பௌதிக முகத்துக்கும் இடையில தொடர்பு தெரியும், அதாவது P1 தெரியும். இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் PV7 NRT பிரியோருக்கு இந்த X காணலாம். PV7 NRT படி அவர்கள்ட்ட பரவாயில்ல பழைய பாஸ்பேப்பர் கழிவுலாம் இருக்கும். 4.1 அவங்க 6க்கு சைவரசம் 0.82 போட்டிருப்பாங்க. நாங்களே அப்படி போடுவாங்க, நாங்கள் போட்டு பிரமாணத்தை எடுப்போம். எங்களுக்கு P1 அமோனியாவின் பௌதிக அமுக்கம் என்றா இது அமோனியாவின் மூல். இது 4/13 மொத்த அமுக்கம். அமோனியாவின் பௌதிக அமுக்கம் 2P1. ஆகவே அமோனியாவின் பௌதிக அமுக்கம் வந்து 2/13 பாஸ்கலாக இருக்கு. இது நீங்கள் கவனமா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு மொத்தமும் இல்லாம இதுல யாருடைய மூல் அமுக்கம் போடுறீங்களோ அவருடைய மூல் வரும். அப்ப உங்களுக்கு P1 2/13
பாஸ்கல். கனவளவு 4.1 4.1 தர 10⁻³ மீட்டர் கனம். அமோனியாவின் மூல் NH3 தர 8.314 தர வெப்பநிலை 600 கெல்வின். அவைண்ட நோக்கம் வந்து இது 4.1 இதுல 0.08 போடைக்கு இலகுவாக சுருக்கப்பட்டிருக்கும். ஒரு முழுவன் பெருமானத்துல அமோனியாவின் மூல். இப்ப நாங்களே அவ்வளவு போவோம் எங்களுக்கு இப்ப 6க்கு அந்த பெருமானம் பாவிக்காத முறையில ஒரு சமன்பாடு ஒரு தெரியாது மாற்றம் செய்து விட்டோம்னா சரி. இதுல இருந்து அமோனியாவின் மூல கணித்தம் என்றால் 0.00164 மூலன அமைது. இதை விட வந்தால் சரி, இல்லைன்னா எனக்கு சொல்லிக்கணும். இதுல இருந்து அமோனியாவின் மூல காணலாம். 0.00164 மூல். சரி, இது என்ன? இதுக்கு என்ன பேர்? 0.00164 மூல் என்பதுக்கு என்ன பேர்? எக்ஸ் பிரிகையின் அளவு. பிரிகையின் அளவு என்பது ஆரம்பத்தில் எடுத்த மூல்ல இருந்து பிரிஞ்ச அளவு தான் பிரிகையின் அளவு. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கு? கூட்டப்பிரிகையின் அளவு என்று கேட்டிருக்கு. கூட்டப்பிரிகையின் அளவுண்டா என்ன? ஆரம்பத்துல ஒரு மூல் எடுத்தால் அதுல இருந்து எவ்வளவு பிரிக்கும். இப்ப நாங்களே நீ சாதாரணமாக காணிக்கும். இது வந்து பிரிகையின் அளவு. 0.01 மூல் அமோனியம் குளோரைட்ல இருந்து பிரிகை அடைந்த மூல் 0.01 மூல் அமோனியம் குளோரைட்ல இருந்து பிரிகை அடைந்த மூல் 0.00164 மூல். எங்களை அல்பா கேட்டிருக்கு. கூட்டப்பிரிகையின் அளவு. கூட்டப்பிரிகையின் அளவுண்டா ஒரு மூல்ல இருந்து பிரிகை அடைந்தது. 0.01 மூல் அமோனியம் குளோரைட்ல இருந்து பிரிகை அடைந்த மூல் 0.0014664 கிராம் மூல் என்றால், ஆகவே ஒரு மூல்ல இருந்து பிரிகை அடைந்தது. ஒரு மூல்ல இருந்து பிரிகை அடைஞ்ச மூல் 0.00164 கீழ் 0.001 அப்ப இதுதான் எங்களுக்கு என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னால் கூட்டப்பிரிகையின் அளவு அல்பாவா வரப்போகுது. அல்பா வந்து 0.164 அப்படின்னு சொல்லி சரி. அல்பாக்கு அழகு வராது. 0.164 இதை நீங்க விரும்பினா என்ன செய்யலாம்? கூட்டப்பிரிகை சதவீதமாக கொடுக்கலாம். இது கூட்டப்பிரிகையின் அளவு. ஒரு மூல்ல இருந்து பிரிகை அடைஞ்ச அளவுக்கு தான் பேர் என்ன? கூட்டப்பிரிகையின் அளவு அல்பா. அவ அல்பாவுக்கும் எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கி கொடுக்கும். இந்த எக்ஸ் ஆரம்ப மூல்ல தங்கி இருக்கும், அல்பா தங்கி இருக்காது. ஆரம்ப மூல் எத்தனையா இருந்தாலும் ஒரு மூலுக்கு பிரிகிறதான் அல்பா. நீங்க ஆரம்பத்துல 10 மூல் எடுத்திருந்தாலும் ஒரு மூலுக்கு எவ்வளவு பிரியுதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆரம்பத்துல 0.01 மூல் என்றாலும் ஒரு மூலுக்கு எவ்வளவு பிரியுதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப நீங்க கூட்டப்பிரிகை அளவு அல்பா வந்து சின்ன பெருமானமா இருக்கும். ஒன்றை விட போதும் சின்னதா இருக்கும். அதனால நீங்க 100 அளவிற்கு கூட்டப்பிரிகை சதவீதமாக இதை கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி கூட்டப்பிரிகை சதவீதம் இல்லை, கூட்டப்பிரிகை அளவு அல்பா தான் கேட்டிருக்கு. அல்பா சதவீதம் சொன்னால் 16.4 வீதம் என்று. இதுதான் கூட்டப்பிரிகை அளவு. சரியா? இந்த இதுல நீங்க முதல் தடுமாறுனீங்களா? இப்ப கிளியரா இருக்கணும் நினைக்கிறேன்னா அப்படியே சிக்கல் இருந்தா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, திருப்பி சொல்லித்தரேன். பிரிகையின் அளவு, கூட்டப்பிரிகையின் அளவு, கூட்டப்பிரிகை சதவீதம், இந்த 3க்கு உள்ள தொடர்பை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பத்துல எத்தனை மூல் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து பிரிஞ்ச அளவுதான் பிரிகையின் அளவு. இது வந்து சமநிலை தானம் என்று சொல்லுவாங்க. சமநிலை தானம், சமநிலை அடையக்குள்ள எவ்வளவு பிரிஞ்சுது அவ்வளவுதான் பிரிகையின் அளவு. அத ஒரு மூலுக்கு மாத்திரம் என்று சொன்னால் அது கூட்டப்பிரிகையின் அளவு அல்பாவா வரும். 0.01 மூல்ல இருந்து பிரிஞ்சது 0.00164 மூல் என்றால் ஒரு மூல்ல இருந்து பிரிஞ்சது எவ்வளவு? 0.164. இதைத்தான் நாங்க அல்பான்னு சொல்றோம். அப்ப அல்பா ஒரு மூல்ல இருந்து பிரிகிறதால எப்போதும் ஒன்றை விட என்னவா இருக்கும்? சின்னனா இருக்கும். அதனால நாங்கள் என்ன செய்வோம்? 100 பெருக்கி சதவீதமாக குறிப்பிட்டுக் கொள்வோம். அநேகமான சந்தர்ப்பம் கூட்டப்பிரிகை சதவீதம் சொல்லுவோம். கூட்டப்பிரிகை சதவீதம் என்பது கூட்டப்பிரிகை என்ற அளவை 100 பெருக்கி வார ஒரு பெருமானம். சரியா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க என்னோட கதைச்சு கொள்வோம். இந்த கேள்வியை அப்ப நீங்க என்ன அணுகினீங்க?
அந்த முதல் கேள்வியில கொஞ்சம் யோசிச்சுங்கள், இது என்ன நீங்கள் இது ஓகே உங்களுக்கு? சரி. அப்பயே அந்த கேள்வியில குழப்பம் வந்தது. சமல்ல மாறலி என்றோட நீங்க கேசி என்று யோசிச்சிட்டீங்க. சரி சரி ஓகே. உங்களுக்கு தந்த தரவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போனோம்னா எங்களுக்கு சிக்கல் வராது. சில தரவு ஏதோ வந்துட்டு இன்னொன்று கேட்டா நீங்கள் சொன்ன மாதிரி யோசிக்கணும். அப்ப கேசி காணைக்கு சரிவை சம்பந்தப்படுத்தணும். சரிவென்றால் எண்ணின் கீழ் வீதான். பி7 சிஆர்டில போட்டீங்கன்னா சரிவே சி அழகிலேயே வரும். நீங்கள் அந்த கோவையில கணிச்சு காண்ற கேசிக்கு விட வந்து எஸ்சி அழகுக்குரியதாக இருக்கும். இந்த அமுக்கத்துக்கு நீங்கள் பெஸ்கால் போடைக்குள்ள செறிவு வந்து 3 -3 தான். அடுத்த பெரிய பார்வை பண்பறு ரீதியான விளக்கங்களோடு சம்பந்தப்பட்டிருக்குது. பின்வரும் சந்தர்ப்பங்களில் நோக்கக்கூடிய அவதானிப்புகளை விளக்கு என்று சொல்லி இருக்கு. சரி, இதுல என்னண்டா இலட்சட்டலியர் தத்துவத்தை நாங்கள் பார்க்கறதுக்காக பயன்படுத்துற ஒரு தொகுதி தான் இது. சாதாரணமாக BiCl3 ஆய்வு கூடத்துல வெள்ளை நிறம் பனிங்காக காணப்படும் பிஸ்மத் குளோரைட். இந்த பிஸ்மத் குளோரைட்ட கொஞ்சம் எடுத்து நீர்ல மட்டுமட்டாக கரைச்சோம்னு சொன்னார். நீர்ல மட்டுமட்டாக கரைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறமற்ற கரைசல் கிடைக்கும். நீர்ல மட்டுமட்டாக கரைச்சால் BiCl3 நிறமற்ற கரைசல் கிடைக்கும். இந்த BiCl3 கரைசலுக்கு மேலும் நீர் சேர்த்து டைலூட் பண்ணினால் நீர்ப்பகுப்பு நடக்கும். சரிதான், நீர்ப்பகுப்பு நடக்கும். அந்த நீர்ப்பகுப்பின் விளைவுல பிஸ்மத் ஆக்சிக்ளோரைட் BiOCl HCl வரும். இதுல பிஸ்மத் ஆக்சிக்ளோரைட் வந்து நீர்ல கரையாத வெண்ணிற திண்மம். இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பால் நிறம் அவதானிக்கப்படும். நாங்கள் கல்சியம் ஹைட்ரோக்சைடு கூட CO2 வாயு வச்சு கல்சியம் கார்பனேட்டின் அந்த துணிக்கைகளை பால் நிறம் என்று தானே சொல்லுவோம். அப்ப நீர்ப்பகுப்பு நடக்க இந்த கரைசல் முழுவதும் என்ன செய்யும்னு சொன்னால் பிஸ்மத் ஆக்சிக்ளோரைட் வந்து தோன்றிய பால் நிறம் அவதானிக்கப்படும். சரிதான். அப்ப இதுதான் இந்த அவதானம். பிஸ்மத் குளோரைடுக்கு நீர் சேர்க்க இது ஒரு சமநிலையில இருக்கும். பிஸ்மத் ஆக்சிக்ளோரைட் HCl இது ஒரு சமநிலை தான். இந்த பால் நிறம் எங்களுக்கு ஒரு அவதானமாக கிடைக்கும். இங்க என்ன சொல்லி இருக்கிறோம், இந்த பிஸ்மத் குளோரைட் கரைசலுக்கு நீர் சேர்த்தால் என்ன நடக்கும்? பிஸ்மத் குளோரைட் கரைசலுக்கு நீர் சேர்த்தால் பால் நிறம் தோன்றும். இது அவதானம். இத்தொகுதிக்கு HCl சேர்த்தா என்ன நடக்கும் சொன்னால் இந்த சமநில பின்னோக்கி நகர்ந்து இது இந்த நிறம் வந்து நீங்கும். இதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நீங்கள் நீர் சேர்க்கைக்கு பால் நிறம் தோன்றுகின்றது என்பதற்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? எனக்கு தேவை. நீர் சேர்த்து ஐதாக்க திருப்பியும் இந்த சமநில தொகுதிக்கு HCl சேர்க்க நிறமற்ற கரைசல் வருதான். அதுக்கு திருப்பியும் HCl நீர் சேர்த்தீங்கன்னா பால் நிறம் தோன்றும். என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? சரி, முதல்ல HCl சேர்க்கைக்கு பால் நிறம் நீங்குது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இலட்சண தத்துவத்தை தான் முன்வைப்பீங்க. HCl என்ற சரிவை கூட்டும் போது சரிவை குறைக்கும் முகமாக சமல்ல வந்து பின்னோக்கி நகருது. அப்ப சமல்ல HCl மட்டும் நகராதானே BiOCl சேர்ந்து BiCl3 ஆகவும் வீடாகவும் மாறும். சரி, அப்ப உங்களுக்கு இதுன்ற நிறம் நீங்கிறது நியாயம். சரி, நீர் சேர்க்கைக்கு ஏன் இங்க நிறம் தோன்றுதுன்றதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீரின் சரிவை குறைக்கும் முகமாக சமல்ல வலது பக்கம் நகருது என்று சொல்லலாது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சமநிலை கோவை வந்து
BiOClயோ H2Oவையோ கொண்டிருக்க போறது இல்லை. அப்ப சமநிலை கோவையில் யார் இருக்க போகுதுன்னு சொன்னால் BiCl3க்கும் HCl இருந்தால் சமநிலை கோவையில் இருக்க போகுது. சரியா? அப்ப சமநிலை கோவையில இல்லாத ஒரு ஆளை நீங்கள் மாற்றுவதன் மூலம் என்ன செய்ய போறது இல்லை. சமநிலை கோவையில இல்லாத ஒரு ஆளை மாற்றுவதன் மூலம் சமநிலை தானத்தை நகர்த்த முடியாது. ஆனால் நீர் சேர்த்து ஐதாக்கும் போது பால் நிறம் தோன்றுது. இப்ப நாங்கள் சொல்ல போற விளக்கம் தான் என்ன, இலச்சட்டலின் தத்துவம் மாதிரி சும்மா சொல்லி போட்டு போயிடாது. நீர் சேர்க்க நீரின் சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை வலதுபுறம் நகருதுன்னு சொல்லிடலாம். சமநிலை கோவையில நீர் இல்லை. இப்ப நீரை நீங்க இதுக்கு சேர்க்கிறதால நீர் வந்து நீரின் செல்வாக்கால சமநிலை வலதுபுறம் நகரம் சொல்றது பொய். இது சரி. HCl கூட்டினா HCl சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை இடதுபுறம் நகரம் பண்றது சரி. ஏன் இது சமநிலை கோவையில இருக்கு. அப்ப HCl சரிவை கூட்டினால் KC கூடும். KC மாறாம பண்ணிலையில KCயை மாறாமல் போடுவதற்காக சமநிலை என்ன செய்யும்னு சொன்னால் இடதுபுறம் நகர்ந்து HCl சரிவை குறைக்கும், BiCl சரிவை கூட்டும், ரேஷியோ மாறாமல் பேணப்படும். இப்ப நீர் சேர்க்கைக்கு ஏன் சமநிலை வலதுபுறம் நகருது அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நீர் ஒரு ஊடகம் கரைப்பான். நீர் ஒரு ஊடகம் கரைப்பான். இப்ப முதலாவது சமநிலையில இருக்கிற HCl சரிவை நான் சும்மா சொல்லிக் கொள்றேன் C1 என்று வச்சுக்கொள்றேன். இந்த BiCl3 சரிவை நான் C2 என்று வச்சுக்கொள்றேன். முதலாவது சமநிலையில KC சமன் HCl சரிவு ஸ்கொயர் BiCl3 சரிவு என்பதை சமநிலை சரிவு C1 என்றும் C2 என்றும் வச்சுக்கொள்றேன். அப்ப உங்களுக்கு KCக்கான கோவை எழுதினீங்கன்னு சொன்னால் C1 ஸ்கொயர் C2 என்று எழுதியிருக்கீங்க. இந்த C1 ஸ்கொயர் C2 இந்த ரேஷியோ வந்து ஒரு மாறிலி மாறாம பண்ணிடு. சரியான இந்த ரேஷியோ வந்து ஒரு மாறிலி மாறாம பண்ணிடு. நீர் சேர்க்கும் போது கவனிங்க, நீர் சேர்க்கும் போது நீர் ஒரு கரைப்பான் என்ன செய்யும், HCl சரிவையும் மாற்றும், HCl சரிவையும் மாற்றும், BiCl3 சரிவையும் மாற்றும். டேஸ் என்று போட்டுக்கொள்வது. இப்ப நீங்கள் இந்த சமநிலை தொகுதிக்கு நீரை சேர்த்தால் நீரின் சரிவு மட்டும் கூடாது, இது BiCl3 சரிவையும் குறைக்கும், HCl சரிவையும் குறைக்கும். ஐதாக்கத்தை இங்க அப்ளை பண்ண வேண்டி வரும். அப்ப கவனிங்க, நீரை 2 மடங்கு சேர்த்தீங்கன்னு சொன்னால் சரிவு அரைவாசியாகும். அப்ப இவற்ற சரிவும் அரைவாசியாகும், இவருடைய சரிவும் அரைவாசியாகும். நான் சொல்ல வர்றது விளங்குதா? ஏற்கனவே இருக்கிற சமநிலை கிளவின கனவளவுக்கு சமனான கனவளவு நீரை சேர்த்தீங்கன்னா கனவளவு 2 மடங்கு ஆகும். கனவளவு 2 மடங்கு ஆனால் சரிவு என்ன செய்யும், அரைவாசியாகும். 2 பேர்ட்ட சரிவும் அரைவாசியாகத்தான் மாறும். இப்ப நீங்க KCக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் HCl சரிவு அரைவாசியா மாறும் C1 2. ஆனா அதுக்கு பீசமானம் 2 அல்லோ. அப்ப அது கீழ் இவருண்ட சரிவு அரைவாசியாக மாறும், இவற்ற பீசமானம் 1. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு 2 இருக்கு, இதுல ஒரு 2 மிஞ்சும். ஏன் C1 2 ஸ்கொயர், இது C2 2. அப்ப ஒரு 2 வெட்டுப்பட ஒரு 2 இங்க மிஞ்சும். அப்ப KC என்ன செய்யும், குறையும். KC குறையும். இப்ப KC மாறாம பணியில ஒரு மாறிலி. அப்ப KCயை அதிகரிப்பதற்காக சமநிலை வலதுபுறம் நகர்ந்து HCl சரிவை அதிகரிக்கும், BiCl3 சரிவை குறைக்கும். அப்ப எங்களுக்கு BiOCl பால் நிறம் அவதானிக்கப்படும். இதுல மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீரின் சரிவு என்பது இலச்சட்டலியரின் தத்துவத்தில் அப்ளை பண்ண முடியாத ஒன்று. இதுதான் நீரின் சரிவு என்பது இலச்சட்டலியரின் தத்துவத்தாலே அப்ளை பண்ணக்கூடாது. அது இந்த ஐதாக்கத்தாலதான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சமநிலையை நகர்த்துது. இப்ப நீரை சேர்க்கிறதால 2 பேர்ட்ட சரிவும் ஒரே அளவால மாறும். ஆனா சமநிலை கோவையில இவற்ற சரிவின் ஸ்கொயர் இருக்கு. அப்ப KC வந்து மாறும். KCயை மாறாமல் பேணுவதற்காக BiCl3 சரிவை குறைக்கும் முகமாகவும் HCl சரிவை கூட்டும் முகமாகவும் சமநிலை வலதுபுறம் நகருது நீர் சேர்க்கை. இதுதான் நீர் சேர்க்கைக்கு மாறாவதான்.
சரியா? உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது வந்து ஒரு முரண்பாடான இடம். இப்ப மற்ற இடங்கள்ல பிரச்சனை இல்லை. இது சேர்க்கைக்கு இங்க நகருதுன்றது சரி, நீரை சேர்க்கைக்கு அங்க நகருதுன்றது பிள்ளை. அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே உங்களுக்கு? இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? சரிதானே? அப்ப ஐதாக்கத்தால வார விளைவுதான் சமநிலையை இங்க நகர்த்து. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது வந்து FeCl3. FeCl3 என்பது Fe3+ கொண்ட ஒரு கரைசல். அதுக்கு அமோனியம் டயோசயனேட். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் CNS அப்படின்னு சொல்லி இப்ப நாங்கள் பாவிக்கிறேன். சரிதான்? நான் சில புத்தகங்கள்ல பார்த்தேன் SCN என்று எழுதலாம், SCN என்று எழுதலாம், NCS என்றும் எழுதலாம். ஆனால் CN என்று எழுதக்கூடாதுன்னு சொல்லியே சில புத்தகங்கள்ல போடப்பட்டது. சரி, அது ஒரு பொருத்தப்பாடற்றதாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த 2018 MCQல SCN- ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் கட்டமைப்பு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பன் வந்து மைய அளவாக இருக்கும், நைதரசன் இதுல கந்தம். சரி, கந்தகத்துக்கு 2 பிணைப்பு உறுதியானது, கார்பனுக்கு 4 பிணைப்பு உறுதியானது, நைதரசனுக்கு 2 பிணைப்பு இருக்கும். இந்த லூயின் கட்டமைப்புல மின்னது தன்மை கூடின மூலகம் நைதரசன். நைதரசன்ல மறையேற்றம் இருக்கிறதால் உறுதியானது. அது முதலாவது விட கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி C∼N S. இதுல அது ஒரு பரிவு கட்டமைப்பா அமை. இது வந்து இதுக்குள்ள வந்துச்சுன்னா இது இப்படித்தான் வேற பரிவு கட்டமைப்பா அமை. கேள்வி என்னன்னா, நைதரசன்ல மறையேற்றம் இருக்கிறதா கந்தகத்துல மறையேற்றம் இருக்கிறதா உறுதியானதுன்னு சொல்லி. நைதரசன் மின்னதுத்தன்மை கூடிய மூலகம், மின்னதுத்தன்மை கூடிய மூலகத்துல மறையேற்றம் தூண்டப்பட்டிருக்கிறது உறுதியானது. ஆகவே 2வது விட தான் அங்க வந்து தெரிவு செய்யப்படுது, இந்த விட. சரியா? அப்ப நாங்கள் CNS என்று பழைய புத்தகங்கள் எல்லாம் CNS என்று தான் நாங்களும் படிச்ச நாங்கள். இப்ப அநேகமா நீங்க பாத்தீங்கன்னா SCN- சேம் மூலக்கூறு SCN- NCS என்று கூட குறிப்பிடலாம்னு சொல்லி இருக்கு. ஆனால் CNS என்று குறிப்பிடணும். தமிழ் புத்தகங்கள்ல பெருசா இல்ல, சில ஆங்கில புத்தகங்கள்ல இதை வந்து தவிர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதல. சரி, ஓகே. எங்களுக்கு என்னவா இருந்தாலும் இந்த Fe3+க்கும் SCN-க்குமான தாக்கத்துல வந்து குருதி சிவப்பு நிறம் தோன்றும். இது ஒரு சிக்கல் தேர்வு. குருதி சிவப்பு நிறம் உருவாகும். FeCl3ல Fe3+ இருக்கு, அமோனியம் டயோசயனைட்ல SCN- இருக்கு. அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு குருதி சிவப்பு நிறத்தை நீங்க பார்க்கலாம். இதுக்கு ட்வைஸ் போட்டு பிளஸ் போடலாம். எக்ஸஸா சேர்த்தீங்கன்னா 1:3 தாக்கி வீழ்வடி வரும். குருதி சிவப்பு நிறம் வீழ்வடி வரும். இது கரைசல், இது கரைசல், இது கரைசல். இதுண்ட குருதி சிவப்பு நிறம். FeCl கரைசலுக்கு அமோனியம் கரைசல் சேர்த்து இதையும் சேர்க்க குருதி சிவப்பு நிறம் அவதானிக்கப்படும். குருதி சிவப்பு நிறம் அவதானிக்கப்படும். இத்தொகுதிக்கு அமோனியம் குளோரைட் சேர்த்தல், இத்தொகுதிக்கு NiO சேர்த்தல் என்று 2 சந்தர்ப்பம் சொல்லப்படும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், முதலாவது சந்தர்ப்பத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த சமநிலை கரைசல்ல 3 ஐதாக்கி, சமநிலை கரைசல் கொஞ்சம் ஐதாக்குறது இந்த நோக்கம் என்னன்னா, இது கடுஞ்சிவப்பு இல்லை, குருதி சிவப்பு. குருதி சிவப்பு கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதுல வார நிறமாட்டது எங்களுக்கு அவதானிக்கிறது கடினமா இருக்கு. அப்ப நாங்கள் கொஞ்சம் நீர் சேர்த்து டைலூட் பண்ணி இந்த நிறச்சரிவை குறைக்கலாம். குறைச்சு 3 பரிசோதனை குழாய்கள்ல பிரிச்சமன்னு சொன்னால் நிறம் ஒரு செறிவின்றி அளவு. அப்ப ஒரே தொகுதியில இருந்து 3 பரிசோதனை குழாய்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறதால
இந்த 3 பரிசோதனை குழாய்களிலே நிறம் வந்து சமனாக இருக்கு. சரியா? 3 பரிசோதனை குழாய்களே நிறம் வந்து சமனாக இருக்கு. ஒரே கனவளவு வேண்டாம் என்னென்ன மங்களுக்கு கனவளவு மாறினாலும் நிறம் மாறாது. இந்த சரிவு தான் இங்க இருக்க போகுது. ஆனா மெட்டதள சேர்க்கைக்கே பிரச்சனை வரும். அதனால நாங்கள் ஒரே கனவளவில் எடுத்துக்கொள்வோம். இந்த 3மே ஒரே நிறமாக இருக்கும். ABC சொல்லப்படுற 3 பரிசோதனை குழாயிலே இந்த சமநிலை காணப்படும். இந்த சமநிலையில இருக்கிற குருதி சிவப்பு நிறம் 3 பேருக்கும் ஒரே சரிவுடையதாக இருக்கும். இப்ப சமனாக காணப்படும். இதுதான் உங்களுக்கு முதலாவதாக FeCl3 கரைசலுக்கு அமோனியம் தயோசயனேட் சேர்க்கைக்கு அவதானம் குருதி சிவப்பு நிறம். இப்ப முதலாவது செயற்பாடு என்னன்னா தோதிக்கு அமோனியம் குளோரைடை சேர்க்கணும். அமோனியம் குளோரைடு சேர்க்கணும். அமோனியம் குளோரைடை சேர்த்தால் என்ன நடக்கும்? NH4Cl. NH4Cl சேர்த்தா என்ன நடக்கும்? NH4Cl இருக்கிற NH4+ Cl- இந்த சமநிலை தாக்கத்துல இல்ல. இந்த சமநிலை கோவையில இல்லாத ஒரு கூறு சமநிலையை பாதிக்காது. இதைத்தான் நான் உங்களுக்கு வெள்ளடவும் சொல்றேன். நீர் சரி BiOCl சரி சமநிலை கோவையில இல்லை. அப்ப சமநிலை கோவை என்பது உங்களுக்கு FeCN2+ கீழ் Fe3+ SCN-. சரிதா? இதுதான் சமநிலை கோவை. இந்த சமநிலை கோவையில NH4+ Cl- இல்லை. அப்ப நீங்கள் இத்தோதிக்கு அமோனியம் குளோரைடு செய்தால் நிறமாற்றம் ஏற்படாது. சரியா? நிறம் வந்து அப்படியே காணப்படும். நிறம் மாறாது, அப்படியே இருக்கு. குறையவும் மாட்டுது, கூடவும் மாட்டுது. இங்க நீங்கள் சேர்த்த அமோனியம் பிளஸ் வந்து SCN- தாரதுக்கானதான். கட்டாயம் அது அமோனியம் SCN- கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அது NaSCN கொண்டு வரலாம். அமோனியம் பிளஸ் வந்து சமநிலையை பாதிக்கும். அப்ப உங்களுக்கு இதுக்குள்ள சேர்த்தீங்கன்னு சொன்னால் அமோனியம் குளோரைடு ஒப்புறதுக்காக இதை பார்க்கலாம். 2 பேர் நிறமும் சேமாக இருக்கும். சமநிலையை பாதிக்காது. இத்தொகுதிக்கு NaOH சேர்த்தல். NaOH சேர்க்கிறது ஒரு பிரச்சனை. இந்த சமநிலை தொகுதியில நாங்கள் NaOH சேர்த்தால் இந்த Fe3+ வந்து NaOH இருக்கிற OH- சேர்ந்து என்ன செய்யும் என்றால் FeOH ரைஸாக வீழ்வடிவாக, அதாவது சமநிலை கலவையில இருந்து Fe3+ வந்து அகற்றப்படும். சமநிலை கலவையிலிருந்து Fe3+ அகற்றப்பட்டால் Kc வந்து அதிகரிக்கும். கேசியை மாறாமல் பேண வேணும் என்று சொன்னால் இவற்ற சரிவு குறைய வேணும், இவற்ற சரிவு கூட வேணும். அப்ப சமநிலை என்ன செய்யும்? பின்னோக்கி நகரும். அப்ப நீங்கள் NaOH சேர்த்தீங்கன்னு சொன்னால் Fe3+ சரிவு குறையும். நீங்க இங்க லட்சத்தில் இருந்த தத்துவத்தை நேரடியாக சொல்லிக் கொள்ளலாம். Fe3+ சரிவை அதிகரிக்கும் முகமாக சமநிலை பின்னோக்கி நகரும். அப்ப FeSCN- இந்த சரிவு குறையும். ஆகவே குருதி சிவப்பு நிறம் வந்து குறையும். பியோட C ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் இது ரெண்டும் ஒரே நிறமாக இருக்கும். இது வந்து நிறச்சரிவு குறைஞ்சதாக இருக்கும். இதை விட இந்த நிறச்சரிவு குறையும். இந்த தொகுதிக்கு நீங்கள் அமோனியம் சயனைட் சேர்த்திருந்தால் டயோசயனைட் உங்களுக்கு இவற்ற சரிவை குறைக்கும் போது சமநிலை வலது புறனாக இருந்திருக்கும். இது நிறச்சரிவு உயர்வாக இருந்திருக்கும். பியோட நிறச்சரிவு உயர்வாக இருந்திருக்கும். இங்க அமோனியம் குளோரைடை சேர்த்ததால் தான் மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. இது 2 பேர் நிறமும் சமனாக இருக்கும். A இந்த நிறம் B இந்த நிறம் சமனாக இருக்கும். C இந்த நிறம் குறைவாக இருக்கும். இந்த செயற்பாடு சரியா? உங்களுக்கு தத்துவங்கள்ல தியரி பாட்டு ஏதாவது விளக்கம் குறைவா இருந்தா எனக்கு நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. கேள்வி எந்த ஆன்சர் சொல்லலாம். தியரிகள் நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் இது. உங்களுக்கு மேலதிகமாக தேவை வேண்டாம், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இலச்சத்தில் தத்துவத்திலே பிரச்சனை. உண்மையில இலச்சத்தில் இருந்த தத்துவம்ன்றது தாக்க விதத்தோட சம்பந்தப்பட்டது. அடிப்படையில எல்லாம் தாக்க விதத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு.
இதுல கவனிங்க, இலச்சட்டரியரின் தத்துவத்தை நாங்கள் சொல்றோம் என்றாலும் இந்த தத்துவம் வந்து உண்மையா தாக்க விதத்தோட சம்பந்தப்பட்டு. சரி, இங்க Fe3+ இந்த சரிவை குறைக்கிறீங்கன்னா முத்தாக்க விதம் என்ன செய்யும்? குறை. Fe3+ இந்த சரிவை குறைச்சா முத்தாக்க விதம் குறை. ஆனா இதுண்ட சரிவு மாறில. அப்ப பித்தாக்க விதம் சாதாரண விதத்துல நடந்து கொண்டிருக்கு, இது சடுதியாக குறையும். அப்ப என்ன செய்யும்? இவற்ற வேகத்தை விட இவற்ற வேகம் குறையும். அப்ப இப்ப ஒரு திசையில நகரும், பின்முகமாக நகரும். அதான் அவற்ற தத்துவம் சொல்லுது. இப்ப அமோனியம் டயோசயனேட்டை செய்தால் இதுண்ட சரிவு கூடும். சமநிலை தாக்கங்கள்ட்ட தாக்க வீதம் வந்து வரிசை குணகத்துக்கு சமம். இதுண்ட சரிவு கூடினால் தாக்க வீதம் கூடி. இது சாதாரண வேகத்துல நடந்து கொண்டிருக்கு, இது கொஞ்சம் வேகம் கூட நடக்கும். அப்ப இப்ப என்ன செய்யும்? சார்பு வேகம் ஒன்று இயங்கும் தானே. அப்ப ஒரு விளைவு நோக்கிய திசையில சமல்ல நகரும். அப்ப உங்களுக்கு இவற்ற சரிவு கூடும். நிறம் ஒரு செறிவின் அளவு. செறிவு கூடினால் நிறம் வந்து கூடும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க அமோனியம் தயோசயனேட் சேர்த்திருந்தால் A இந்த சரிவு கூடவாகவும் B இந்த சரிவு குறைவாக இருக்கும். NeOJK B இந்த சரிவோட C இந்த சரிவு குறைவாக இருக்கும். இது நைதரசன் 4 ஆக்சைடு N2O4, டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4, NO2 இது நிறமற்றது என்று சொல்லிதான் இப்ப இருக்கு. நிறமற்றது இது செங்கபிலன். ஆகலும் 85-86 ஆண்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்துல மென் மஞ்சள் சொல்லி N2O4 இருக்கு. இப்ப அப்படி இல்லை. N2O4 நிறமற்றது, இன்னொரு செங்கபிலன் நிறம். சரி, இதுண்ட சமநிலை என்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து 45 கிலோஜூல் பிளஸ் என்று தந்திருக்கு. அகவெப்பத்துக்குரியது என்பதை தரவின் மூலமாக தந்திருக்கு. இரு நைதரசன் 4 ஆக்சைடின் கூட்டப்பிரிகையில் வெப்பநிலை, அமுக்கம் ஆகியவற்றின் பாதிப்பை பண்பர் ரீதியாக எடுத்துக்காட்ட நிச்சயக்கூடிய பரிசோதனை சுருக்கமாக விவரிக்க சொல்லியிருக்கோம். இப்ப நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், குறித்த கெனவுலாவுடைய N2O4 எடுத்து ஒரு குறித்த வெப்பநிலையில பேணினோம்னு சொன்னால் அங்கு ஒரு பிரிகை சமநிலை ஏற்படுத்தும். இங்க நான் கரைசலை எடுத்து 3ஆக பிரிச்ச மாதிரி குறித்த ஒரு வாயு சாடிக்குள்ள இருந்து, சரியா, குறித்த ஒரு வாயு சாடிக்குள்ள இருந்து ஒவ்வொரு பரிசோதனை குழாய்களுக்குள்ள வாயுவை பிரித்தெடுத்தால் இங்க இருந்த அதே சமநிலையில தான் என்ன செய்யும்? இங்கேயும் சமநிலை பேணப்படும். அப்ப இந்த 3 பரிசோதனை குழாய்கள்லையும் வந்து செங்கபில நிறம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இது கரைசல், இது வாயு. ஒரே ஒரு வாயு சாடி N2O4ம் NO2ம் சமநிலையில உள்ள ஒரு வாயு சாடியில இருந்து 3 பரிசோதனை குழாய்களுக்குள்ள வாயுவை எடுத்து அடைக்கும். சமகனவுல வாயு எடுத்து அடைக்கும். அப்ப இந்த 3 வாயு சாடிகள்லயும் என்னவா இருக்க போகுது? நிறம் செங்கபில நிறம் அவதானிக்கப்படும். அது சமனாயிருக்கும். சரி, செங்கபில கரைசலை தான் இப்படி எடுக்கலாம். வாயுவையும் நாங்கள் தயாரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு சமநிலையா பேணலாம் தானே. அந்த சமநிலையில இருந்து 3 தொகுதியை பிரித்து எடுப்போம். உங்களுக்கு தெரியும், இது அகவெப்ப தாக்கம்னு சொல்லியிருக்கேன். அதுல என்ன உங்களுக்கு நான் சொன்னேன், வாயு மூல எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில நடக்கிறதாக்கம் அகவெப்ப தாக்கம், குறைகிற திசையில நடக்கிறதாக்கம் புறவெப்ப தாக்கம். அதுக்கு நீங்க அமோனியா தயாரிப்பை ஞாபகத்துல வச்சிருக்கோம். ஏனென்றால் உங்களுக்கு அமோனியா தயாரிப்பு இண்டஸ்ட்ரியல்ல இருக்கிற முறையில அது ஓரளவுக்கு ஞாபகமாக இருக்கும். 2 NH சயது 92 கிலோஜூல் மூல் -1 சொல்லுவோம். இந்த தாக்கத்தினுடைய தாக்கம் 92 கிலோஜூல். அது தாக்கத்தை ஒரு மூல் அளவுக்கு வரைய இருக்கிறனால அங்கால கிலோஜூல் மூல் -1. இது வந்து புறவெப்பதான். 4 மூல் 2 மூலா குறையுது. அப்புறம் 1 மூல் 2 மூல் அதிகரிக்குதா அகவெப்பம் எடுக்கலாம். அநேகமான சந்தர்ப்பத்திலும் சரி. இப்ப உங்களுக்கு வெப்பநிலை என்ற செல்வாக்கு நான் உங்களுக்கு முதல் முறை சொல்லிக்கிறேன். ஒரு ஆளை கொண்டு ஐஸ் கியூப்குள்ள வைப்போம். உருகுற பனிக்கட்டிக்குள்ள வைப்போம். அதாவது 0 பாகைசில வைப்போம். இன்னொரு ஆளை அரை வெப்பநிலையில உள்ள நீர்ல வைப்போம். மற்றவரை ஒரு 60 பாகைசில உள்ள நீர்ல வைப்போம். இது 27 பாகைசில அல்லது 25 பாகைசி, இது 0 பாகைசி. சரி, வெப்பநிலை என்ற செல்வாக்கு நாங்கள் இங்க சொல்லப்போம். இது அகவெப்ப தாக்கம் என்று சொன்னால், உண்மையிலே இது அகவெப்ப தாக்கம் என்று சொன்னால்
சைவர் பாகிசில இருக்கிற நிறத்தை விட 27 பாகிசில வெப்பநிலை அதிகரிக்கும் போது சமநிலை என்ன செய்யும்? அகவெப்ப திசையில நகர். அப்ப இன்னொட்டு அளவு கூடும். 60 பாகிசில இன்னும் என்ன செய்யும்? அகவெப்ப திசையில நகரும். அப்ப இன்னும் இன்னொட்டு வந்து கூடும். அப்ப இந்த நிறச்சரிவு வந்து அதிகரிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். வெப்பநிலை என்ற செல்வாக்குல இதைத்தான் நாங்கள் குறிப்பிடலாம். சரி, அவை நீங்க 2 வெப்பநிலை எடுத்துக்கொண்டாலே போதும். இந்த தொகுதியை வந்து 0 பாய்ஸ்ல வச்சிருக்கலாம் அல்லது 60 பாய்ஸ்ல வச்சிருக்கலாம். 60 பாய்ஸிக்கு ஒரு தொகுதியை வைக்க அதுன்ற நிறச்சரிவு வந்து கூடும். நிறச்சரிவு கூடினா என்ன அர்த்தம்? இந்த தொகுதியில இருக்கிற இன்னொட்டு அளவு கூட இந்த தொகுதியில இருக்கிற இன்னொட்டு அளவு கூட. வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்குது? இன்னொட்டு அளவு அதிகரிக்கும். அப்ப சமநிலை முன்னோக்கி நகர். அடுத்த வந்து இப்ப அமுக்கத்தின் செல்வாக்கை பத்தி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியணும் அமுக்கத்தை நாங்கள் அதிகரித்தால் அமுக்கத்தை குறைக்கும் முகமாக சமநிலை நகரும். அமுக்கத்தை குறைக்கும் முகமாக சமநிலை நகரம் அப்படி நகரும். வாயு மூல எண்ணிக்கை குறைகிற திசையில நடக்கும். PV சமன் NRT நாங்கள் அமுக்கத்தை கூட அமுக்கத்தை குறைக்கணும். அமுக்கத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? மூளை குறைக்கணும். மூல் குறையணும்னா வாயு மூல எண்ணிக்கை குறைகிற திசையில சமநிலை நகர வேணும். அப்ப N2O4 வந்து 2 NO2 ஆகிறதா. இப்ப நாங்க ஒரு ஸ்ட்ரிஞ்சில் எடுக்க ஒரு முசலத்துடன் கூடிய ஒரு ஸ்ட்ரிஞ்சில 2 வாயுக்களை இதே மாதிரி தொகுதியில இருந்து சமான வாயுக்களை பிரிச்சு எடுப்போம். இப்ப இது A என்ற தொகுதி, இது B என்ற தொகுதி. 2 பேருக்கும் பிஸ்டன் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங் என்று சொன்னதா ஸ்ட்ரிஞ்ச். ரெண்டும் ஒரு குறித்த சமநிலையில இருக்கிற தொகுதியில இருந்து புறப்பட்டிருக்கு. அவை 2 பேர்ட்ட நிறம் ஒரே மாறி இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஒரு தொகுதி இந்த கனவளவை குறைச்சா அமுக்கத்தை கூட்டுறோம். ஒரு தொகுதி இந்த கனவளவை குறைச்சு அமுக்கத்தை கூட்டுறோம். அப்ப அமுக்கத்தை கூட்டினால் சமநிலை என்ன செய்யும்? அமுக்கத்தை குறைக்கும் திசையில நகர். அப்ப அமுக்கத்தை நாங்கள் கூட்டைக்குள்ள சமநிலை இடதுபுறம் நகர். அப்ப இந்த B என்ற தொகுதியில வந்து NO2 அளவோட N2O4 அளவு உயர்வாக இருக்கும். அதாவது NO2 அளவு குறை. அப்ப நிறச்சரிவு வந்து A விட Bக்கு குறைவாக இருக்கும். இப்ப நாங்கள் கனவளவை குறைச்சு அமுக்கத்தை அதிகரிக்கும் போது நிறச்சரிவு குறையுது. ஆகவே NO2 சரிவு குறையுது. நிறம் ஒரு செறிவின் அளவு திருப்பி சொல்றேன். அப்ப நிறம் குறையுதுன்னு சொன்னால் செறிவு குறையுதுன்னு தான் அர்த்தம். ஆகவே அமுக்கத்தை அதிகரிக்க சமநிலை பின்னோக்கி நகர்ந்திருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். லட்சநிலையின் தத்துவத்துல நாங்கள் வெப்பநிலை என்ற செல்வாக்கையும் அமுக்கத்தின் செல்வாக்கையும் காட்டுறதுக்காக இந்த தொகுதியை பயன்படுத்துறது வழக்கம். என்றால் அமுக்கம் வந்து வாயு தொகுதிகளுக்கு சிறந்ததான். வாயு தொகுதிகளுக்கு அமுக்கத்தை பயன்படுத்தலாம். ஆவின் பாதிப்பை பண்பு ரீதியாக எடுத்துக்கான நீ செய்யக்கூடிய பரிசோதனை சுருக்கமாக இருக்கு. பரிசோதனை தான். இந்த பரிசோதனையை சொல்லிட்டு நாங்கள் கனவளவை குறைக்க வார அவதானத்தையும் சொன்னார். அந்த அவதானத்துக்கு என்ன காரணம்? அவதானத்துக்கு என்ன காரணம் அதை பார்த்துட்டோம்னு சொன்னால் விளங்குதா? இதுல நான் கதைக்கிறது சரிதானே? பிரச்சனை இல்லையா? ஓகே. அடுத்த கேள்விக்கும் அதுதான். லட்சநிலையின் தத்துவத்திற்கு அமைவாக பின்வரும் தொகுதியில் அமுக்க அதிகரிப்பு வெப்பநிலை அதிகரிப்புக்கு ஆகியவற்றின் பாதிப்பை விளக்குன்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு இலட்சநிலையரின் தத்துவத்துல வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. மூடிய மீளுந்தாக்க ரசாயன சமநிலை தொகுதிக்கு யாதாயினும் ஒரு நெருக்கத்தை பிரிவகிக்கும் போது அந்த நெருக்கத்திலிருந்து தொகுதி விடுவித்துக் கொள்ள முயலும் அல்லது நெருக்கத்தை எதிர்க்கும் திசையில் சமநிலை தானம் நகரும். சரியா? மனிதர்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மனிதர்கள் பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சமநிலை தொகுதிக்கு நாங்கள் ஒரு பிரச்சனையை கொடுத்தால் அதுல இருந்து 100% விடுபடாட்டாலும் விடுபடுவதற்கு முயற்சிக்கணும். அதுதான் இங்க விஷயம். விடுபட எத்தனைக்கும். அது என்ன மாதிரியான நெருக்கம்? ஒன்று அமுக்கமாக இருக்கலாம், செறிவாக இருக்கலாம்,
வெப்பநிலையாக இருக்கலாம். இதுதான் அவர் உணரக்கூடிய நெருக்கம். அந்த சமல்ல தொகுதியால உணரக்கூடிய நெருக்கம் இதுதான். சரி, முதலாவது தொகுதியை பாருங்க. N2 3 H2ஓட தாக்கி 2 NH3 வருது. இது புற வெப்ப தாக்கம் என்று சொல்லி இருக்கு. இதுல 62 கிலோ ஜூல் சொல்லி இருந்தாலும் இந்த பெருமான உண்மையாப்பல இது 92 கிலோ ஜூல. இந்த பெருமானம் மாறியதை போட்டுட்டீங்க. சரி, இப்ப முதலாவது விஷயம் அமுக்கம். அமுக்கத்தை அமுக்கம் அதிகரிக்க நாங்கள் தொகுதியின் அமுக்கத்தை அதிகரித்தால் தொகுதி அமுக்கத்தை குறைக்க முயற்சி. சரியா? நாங்கள் தொகுதியின் அமுக்கத்தை அதிகரித்தால் தொகுதி அமுக்கத்தை குறைக்க முயற்சி. தொகுதி அமுக்கத்தை குறைக்க வேணும்னு சொன்னால் எப்படி அமுக்கத்தை குறைக்கலாம்? மூல குறைத்து தான் அமுக்கத்தை குறைக்கலாம். தொகுதியின் வெப்பநிலையை மாத்திராது, கனவளவு மாத்திராது, ஆர்மா. தொகுதி அமுக்கத்தை குறைக்க வேணும்னு சொன்னால் மூலத்தான் குறைக்கும். அப்ப சமநிலை கலவையில இருக்கிற மூளை குறைப்பதன் மூலம் தொகுதி அமுக்கத்தை குறைத்துக் கொள்ளும். அப்ப நாங்கள் தொகுதியின் கனவளவை அமுக்கத்தை அதிகரிக்க கனவளவை குறைத்துதான் அமுக்கத்தை அதிகரிக்கும். மாறா வெப்பநிலையில்தான் சமநிலையை பற்றி கதைக்கலாம். கனவளவை குறைச்சு அமுக்கத்தை அதிகரிக்க தொகுதி என்ன செய்யும் சொன்னால் அமுக்கத்தை குறைக்கும் முகமாக மூல் எண்ணிக்கை குறையும் திசையில சமநிலையை நகர்த்தும். அப்ப இங்க 2 மூல் பிரிஞ்சால் இங்க 4 மூல் அதிகரிக்கும். இங்க 4 மூல் சேர்ந்து 2 மூல் அதிகரிக்கும். அப்ப மூல் எண்ணிக்கை குறையும் திசையில சமநிலை தாரம் நகரும். அப்ப உங்களுக்கு N2 H2 ஆகி NH3 உருவாகிச்சுன்னு சொன்னால் தொகுதியின் மொத்த மூல் குறையும். அதன் மூலம் தொகுதியின் அமுக்கம் குறைக்க எத்தனிக்கப்படும். ஆகவே அமோனியாவை நீங்கள் விளைவாக பெற வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல N2 H2 தாக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலான அமுக்கத்தை பிரயோகிப்பாங்க. சரியா? அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை கூட்டும். அப்ப அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை கூட்டும் ஆகலும் ஓவரா அதிகரிக்கலாது என்னன்னு சொன்னால் பாத்திரங்களை பயன்படுத்துறது கடினம். சமநிலை தொகுதி அமுக்கத்தை என்ன செய்யணும்? தாங்கணும். உயர் அமுக்கத்தை சில நேரத்தில் என்ன செய்யும்? உடைச்சு கொண்டு போய் அப்ப பாத்திரத்தின் கெப்பாசிட்டி, பாத்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய மெட்டல் அதுகள் எல்லாத்தையும் பொறுத்து ஓரளவுக்கு கூடுதலான அமுக்கத்தை பயன்படுத்தி அமோனியாவை உற்பத்தி செய்து கொள்ளுறாங்க. அடுத்த வெப்பநிலை அதிகரிப்பு. இது ஒரு புற வெப்ப தாக்கம். 92 கிலோ புற வெப்ப தாக்கம். வெப்பநிலை அதிகரிப்பு. அப்ப வெப்பநிலை அதிகரித்தால் அகவெப்ப திசையில சமநிலை என்ன செய்யும்? நகரும். ஆகவே சமநிலை பின்னோக்கி நகரும். உங்களை என்ன கேட்டிருக்கணும்? பாதிப்பை விளக்கு. அப்ப இந்த தொகுதிக்கு அமுக்கத்தை அதிகரிக்கும் போது சமநிலை வலதுபுறம் நகரும், அல்லது சமநிலை தானம் வலதுபுறம் நகரும், அல்லது அமோனியாவின் செறிவு அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது சமநிலை தானம் இடதுபுறம் நகரும், அமோனியாவின் செறிவு குறையும். அமோனியா தயாரிப்புல தாழ் வெப்பநிலை உயர் அமுக்கம் என்பது ஒரு நிபந்தனையாக காணப்படும். ஆகலம் குறைஞ்ச வெப்பநிலையை பயன்படுத்த இயலாது. ஏன்னு சொன்னால் ஏவர் சக்தியை தாண்ட மூலக்கூறின் எண்ணிக்கை குறைகிறதால தாக்கம் நிறுத்தப்படலாம். ஆகவே ஓரளவு சிறப்பு வெப்பநிலையாக அந்த குறிப்பிடப்பட்ட வெப்பநிலை அமுக்கமும் பயன்படுத்தப்படும். அடுத்ததும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சமன் வாயுமூல எண்ணிக்கை சமன். வாயுமூல எண்ணிக்கை சமனான தொகுதிகளுக்கு அமுக்க அதிகரிப்புக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் ஒரு புறவெப்ப தாக்கம் சொல்லி இருக்கிறேன். 41 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி CO H2O தாக்கி CO2 H2 மாற இந்த தாக்கத்துல வெப்பம் விடுவிக்கப்படுது 41 கிலோ ஜூல். CO H2O தாக்கி CO2 H2 மாற இந்த தாக்கத்துல வெப்பம் விடுவிக்கப்படுது. ஆனால் வாயு நிலை பாத்தீங்கன்னு சொன்னால் வாயுநிலை தாக்கிகள் மூல் சமன் 1, இதுவும் 1, இங்கே 1. அவ அமுக்கத்தை அதிகரித்தால் சமநிலை தானம் என்ன செய்யாது? நகராது. ஏன்னு சொன்னால் சமநிலை தானம் நகர்ந்தால் ஏதாவது ஒரு ஆள்கிட்ட மூல் கூடும், அல்லது பௌதிக அமுக்கம் கூடும், இன்னொரு ஆள்கிட்ட பௌதிக அமுக்கம் குறையும். அப்ப கேபி மாறும், சமநிலை தானம் மாறும். அப்ப என்ன நடக்கும்? நீங்க அமுக்கத்தை கூட்டினால் எல்லாட்டி அமுக்கமும் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரே அளவால அதிகரிக்கும். அதாவது பாய்லின் விதிக்கு அமைய இந்த மாற்றம் நடக்கும். நீங்கள் கனவளவை குறைச்சி அமுக்கத்தை கூட்டினால் அந்த அமுக்கம் அதிகரிக்கும். ஒவ்வொரு தரலையும்
செல்வாக்கு செலுத்து. சரியா? அப்ப சமநிலை தானம் நகராது. CO-வின் பௌதிக முக்கம் அதிகரிக்கும், H2 பௌதிக முக்கம் அதிகரிக்கும், CO2 பௌதிக முக்கம் அதிகரிக்கும், H2 பௌதிக முக்கம் அதிகரிக்கும். இதுகளுக்கு இடையிலான விகிதம் ஒரு மாறிலியாக காணப்படும். சரி, அப்ப இந்த தொகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் உள்ள வித்தியாசம் தான். இங்க வாயு மூல எண்ணிக்கையில வித்தியாசம் இருக்கு. அப்ப அமுக்க மாற்றம் வாயு மூலை குறைக்கும் அல்லது கூட்டும் திசையில நிகழும். இங்க சமன். அப்ப எந்த திசையில தொகுதி நகர்ந்தாலும் மொத்த மூளை மாற்ற முடியாது. இங்க ஒரு மூல் குறைய, இங்க ஒரு மூல் உருவாகும். இந்த திசையில நகர்ந்தாலும் 2 மூல் குறைய 2 மூல் உருவாகி மொத்த மூல் மாறாது. இந்த திசையில நகர்ந்தாலும் 2 மூல் குறைய 2 மூல் உருவாக மொத்த மூல் மாறாது. ஆகவே வாயு மூல் எண்ணிக்கை கவனம் பௌதிக நிலையை பார்க்கணும். சில இடத்துல பௌதிக நிலை சொல்லிட்டா இருந்திருக்கு ஒன்று. இதுல எல்லாமே வாயுக்கள். அந்த தொகுதிகளுக்கு அமுக்க அதிகரிப்பு சமநிலையை வந்து என்ன செய்யான்னு சொன்னால் பாதிக்காது. இப்ப வெப்பநிலை அதிகரிப்பு அது பிரச்சனை இல்லையா? இது புற வெப்பத்தாக்கம். வெப்பநிலை அதிகரித்தால் சமநிலை பின்னோக்கி நகரும். அதாவது சமநிலை தானம் இடதுபுறம் நகரம் என்று சொல்லலாம். மூன்றாவதுல PCl5 PCl3 ஆகவும் Cl2 ஆகவும் இது ஒரு அகவெப்ப தாக்கம் என்று சொல்லியிருக்கேன். 124 கிலோஜூல். அது தாக்க வெப்பம் என்பதால கிலோஜூலோட நிறுத்தி இருக்கு 124. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மூல் இங்க ஒரு மூல் இங்க ஒரு மூல் விளைவு வாயு மணிக்கு 2 தாக்கி வாயு மணிக்கு 1. அமுக்கத்தை அதிகரித்தால் வாயு மணிக்கு குறைகிற திசையில சமநிலை என்ன செய்ய அமுக்கத்தை அதிகரிக்க சமநிலை தானம் பின்னோக்கி நகர் கூட்டப்பிரிகின்ற அளவு குறையும் என்றெல்லாம் சொல்லலாம். வெப்பநிலை அதிகரித்தால் அகவெப்பத்தாக்கம் தான். அப்ப வெப்பநிலை குறைக்கும் முகமாக அகவெப்ப திசையில சமநிலை நகரம் என்று தத்துவத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது அகவெப்ப திசையில சமநிலை நகரம், சமநிலை தானம் வந்து வலதுபுறம். அடுத்த மெத்தனால் தயாரிப்பு CO3 H2 கேஸ் CH3 OH. இதுவும் வாயு என்று சொல்லியிருக்கோம். எல்லாமே வாயு. இதுக்கும் புறவெப்பத்தாக்கம் 92 கிலோஜூல் சொல்லியிருக்கோம் மைனஸ். இங்க வந்து 4 மூல் தாக்க ஒரு மூல் உருவாகும். அப்ப அமுக்க அதிகரிப்பு சமநிலை தானத்தை வலதுபுறம் நகர்த்து. இது புறவெப்பத்தாக்கம். வெப்பநிலை அதிகரிப்பு சமநிலை தானத்தை இடதுபுறம் நகர்த்து. 5ஆவதுல கார்பன் சாலிட் பௌதிக நிலையை கவனிக்கும். H2O கேஸ், CO கேஸ், H2 கேஸ். இது ஒரு அகவெப்பத்தாக்கம் 132 கிலோஜூல். கார்பன் சாலிட், H2O கேஸ், CO கேஸும் H2 கேஸும் 132 அகவெப்பத்தாக்கம். உங்களுக்கு வெளிப்படையா பார்க்க இப்படித்தான் இருக்கும். இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மாதிரி. ஆனா பௌதிக நிலையை பாத்தீங்கன்னு சொன்னால் இது திண்மம். சமநிலை கோவில இது இடம்பெறும். உங்களுக்கு விளைவு வாயு மூல எண்ணிக்கை 2 ஆகவும் தாக்கி வாயு மூல எண்ணிக்கை 1 ஆகவும் இருக்கு. அப்ப நீங்க சொல்லிடாது அமுக்க அதிகரிப்பு சமநிலை தானத்தை பாதிக்காதுன்னு சொல்லிடாது. ஏன்? இங்க வாயு மூல எண்ணிக்கையில வித்தியாசம் இருக்கு. இது திண்மம். இதை நீங்கள் கவனத்துல கொள்ள வேணும். இந்த தாக்கத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. சரி, அப்ப கார்பன் சொல்லிட்டு H2ஓட தாக்கம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா CO H2 நீர் வாயுன்னு சொல்றது. அலோகங்கள் நீரோட ரசாயன தாக்கத்துக்கு உட்படாது, கரைதலுக்குரிய தாக்கத்துக்கு மட்டும்தான் உட்படும். வாட்டர் கேஸ் சொல்லுவாங்க. அல்லது தொகுப்பு வாயுக்கள் என்று சொல்றது சிந்தசைஸ் கேஸ். அதனால சின் கேஸ் சொல்லுவாங்க. இது செஞ்சூடாக்கப்பட்ட காரியத்தின் மீது கொதி நீராவிய செலுத்துகளை இந்த தாக்கம் நடக்கும். சாதாரணமாக காரியத்தோட தாக்காது, சமநிலை தாக்கம். அப்ப உங்களுக்கு அமுக்கத்தை அதிகரித்தால் அமுக்கத்தை குறைக்கும் முகமாக சமநிலை பின்னோக்கி நகரமே வாயு உலனுக்கு குறைகிறது. இது சொல்லிட்டு வெப்பநிலை அதிகரிப்பு, இது அகவெப்ப தாக்கம். ஆகவே சமநிலை முன்னோக்கி நகரம், சமநிலை தாக்கம் அதிகரிக்கும். சரிதானே? அப்ப நீங்கள் இது நிலைச்சட்டல இருந்த தத்துவத்தை உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி கொஞ்சம் கேள்விகளை போட்டிருக்கிறேன்.
நீங்கள் பார்த்து பாருங்க, விளங்காட சொல்லுங்க. அதனால பாஸ்ட் பேப்பர் கேள்வி எல்லாம் இருக்கு. நீங்கள் பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை செய்தீங்க என்றால் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணலாம். நாங்கள் நிறைய கேள்வி இப்போ செய்து கொண்டு போயிட்டோம். பாஸ்ட் பேப்பர் கேள்வி தானே செய்தால் பின்னாடி யோசனமா இருக்கும். உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. அதேமா தியரியோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடிஞ்சது. அதனால பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான் பெறுது. அடுத்தடுத்த வகுப்பிலும் இயன்ற வரைக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு பிக்கா செய்வோம். நீங்கள் செய்து வச்சுட்டீங்கன்னா சரிதான். ஓகே, வெள்ளிக்கிழமை வளமையான டைமுக்கு நடக்கும்.